வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. ஆடி செவ்வாய் அது ஒரு பெரிய பண்டிகையாவே திருநெல்வேலி சைட்லாம் ரொம்ப கொண்டாடுவா. ஆத்துல கன்னியா குழந்தைகள் இருக்கு. குழந்தைகளுக்கு நலுங்கு இட்டு ஆரத்தி எல்லாம் எடுத்து அன்னைக்கு மஞ்சள் பொங்கலும் தாழக குழம்பும் பண்ணுவா. நம்ம ஆத்து கன்னியா குழந்தைகள் மட்டும் இல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிற குழந்தைகளையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பிடவும் கொடுப்பா. இது ஆடி மாசத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பண்ணலாம், இல்ல நமக்கு முடிஞ்ச ஒரு செவ்வாய்க்கிழமை கூட நம்ம பண்ணலாம். இது பண்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. ரொம்ப சிம்பிளா அரிசி பருப்பு சேர்த்த ஒரு மஞ்சள் பொங்கல், நிறைய காய்கறிகள் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு தாழக குழம்பு. மஞ்சள் பொங்கல் பண்றது ரொம்ப சிம்பிள். தாழக குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சி எல்லா காய்கறியும் சேர்த்து பண்றதுனால அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த பொங்கலுக்கு அந்த தாழக குழம்பு தொட்டுன்னு சாப்பிடறதுக்கும் பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஆடி செவ்வாய்க்கான பிரசாதம் மஞ்சள் பொங்கலும் தாழக குழம்பும் குவிக்கா எப்படி பண்றது பார்க்கலாம். ஆடி செவ்வாய்க்கான மஞ்சள் பொங்கல் பண்றதுக்கு 1 கப்பு பச்சரிசி, அதே கப்ல 1/2 கப்பு துவரம்பருப்பு. இது 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். மஞ்சள் பொங்கல் பண்றதுக்கு நம்ம வாஷ் பண்ணி வச்சோம் இல்லையா, அரிசி பருப்பு நல்லா ஊறிடுது. அதை குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். அரிசி அளந்த அதே கப்ல 5 கப்பு ஜலம் விட்டுக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் நெய் விட்டுப்போம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கர் மூடிய மூடிட்டு 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுத்து. குக்கர் மூடி நம்ம திறந்துக்கலாம். மஞ்சள் பொங்கல் பாருங்க பர்ஃபெக்டா வெந்திருக்கு. லேசா மசிச்சு விட்டுக்கலாம். இது நம்ம சாதாரண வெண்பொங்கல் மாதிரி ரொம்ப அப்படியே ஓட ஓட இருக்காது, இதை போலதான் இருக்கும். பாருங்க கரெக்டா வெந்திருக்கு. மஞ்சள் பொங்கலை வேற பவுலுக்கு நம்ம மாத்திப்போம். நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம புளி ஜலம் கரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். கொஞ்சமா நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நமக்கு பிடிச்ச காய்கறி எல்லாம் மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணி இந்த குக்கர்ல சேர்த்துடுவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காய்கறிக்கு தேவையான உப்பு. குக்கர் மூடியை மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். குக்கர் விசில் வந்த கையோட மேனுவலா நம்ம குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு குக்கர் மூடியை திறந்துக்கணும். காய்கறி வேகிறதுக்குள்ள நம்ம தாழக குழம்புக்கு தேவையானதை வறுத்துருவோம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி. இது மீடியம் ஃப்ளேம்ல நம்ம வறுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வெள்ளையா வந்துடும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். அரிசி பாருங்க நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு வறுபட்டு எடுத்து இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இதை நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, இதையே நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்துடலாம். கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம். ஆனா கருப்பு எள்ளு சேர்த்தோம்னா வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். எள்ளும் பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துடுது. இதையே நம்ம அரிசியோடய எடுத்துடலாம். அதே கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் பெருங்காயம், எண்ணெய் ஒரு 10 வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 5 காஞ்ச மிளகா. இதெல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு செவந்து மிளகாயும் நல்லா வறுபடணும். ஃப்ளேம் மீடியம்ல வச்சு வறுத்துட்டோம் அப்படின்னா தான் பருப்புலாம் உள்ள வரைக்கும் நல்லா வறுபடும். பருப்பு செவந்து மிளகாயும் நல்லா வறுபட்டு எடுத்து 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா திருவினா தேங்காய் துருவல். தேங்காயில இருக்கிற ஈரம் போக நல்லா வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு தண்ணியை விட்டு குறைப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். குக்கர் 3 விசில் வந்ததும் மேனுவலா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்ப குக்கர் மூடியை நம்ம திறந்துக்கலாம். காய்கறி எல்லாம் பாருங்க குழையாம அது நேரம் ரொம்ப கரெக்டா வெந்திருக்கு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கம்மியா தான் ஜலம் விட்டோம். பூசணி பரங்கி இதெல்லாம் நிறைய ஜலம் விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி ஜலத்தை விட்டுடுவோம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி காய்கறி வேகும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். புளிஜலத்தோட பச்சை வாசனை போக இதெல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும்.
இது கொதிச்சு வர்றதுக்குள்ள நம்ம தாளக குழம்புக்கு வறுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சூடு ஆறெடுத்து அதை அரைச்சிடுவோம். வறுத்தது எல்லாமே சூடு ஆறெடுத்து நான் மிக்ஸி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். இதோட நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிருக்கிற அரிசி எள்ளு இதையும் சேர்த்துடலாம். இதை ஃபர்ஸ்ட் ட்ரையா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு கொரப்பா நம்ம அரைச்சு எடுத்துருவோம். புளிஜெல்லாம் பச்சை வாசனை போக காய்கறியோட சேர்ந்து நல்லா கொதிச்செடுத்து இதுல நம்ம அரைச்ச பேஸ்ட் சேர்த்துருவோம். பாருங்க, இது போல கொஞ்சம் கொரப்பா நம்ம அரைச்சுக்கணும். கொஞ்சமா ஜலம் விட்டு கலந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். சேர்ந்து கொதிச்சு வரட்டும். அப்பதான் நம்ம வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்டோட பச்சை வாசனையும் போகும். காய்கறிலையும் உப்பு காரம் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகும். நம்ம பருப்பெல்லாம் வறுத்து அரைச்சி சேர்த்ததுனால இது சீக்கிரம் வந்து திக்காயிடும். மீடியம் ஃப்ளேம்ல இதெல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். தாளக குழம்பு சேர்ந்து நல்லா கொதிச்செடுத்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கன்சிஸ்டன்சியும் பாருங்க கரெக்டா இருக்கு. காய்கறியும் ரொம்ப குழையாம பர்ஃபெக்டா வெந்திருக்கு. டேஸ்ட பேலன்ஸ் பண்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்ப இருக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரியும் போதே எண்ணெய் ஒரு 10 வெந்தயம். வெந்தயம் சேர்க்கறதுனால நல்ல ஒரு வாசனையா இருக்கும். தாராளமா கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். நம்ம தாளிச்சதை தாளக குழம்புல சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். ஆடி செவ்வாய் அன்னைக்கு கன்னியா குழந்தையில உட்காந்து வச்சு இதை போல இலை போட்டு இலையில கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் தேங்காய் இதை போல நல்லா கீத்து போட்டு இலையில பரிமாறிடுவா. மஞ்சள் பொங்கல், நிறைய காய்கறிகள் சேர்த்த தாளக குழம்பு. மஞ்சள் பொங்கல்ல கொஞ்சமா நெய் விட்டு இதோட வந்து அரிசி அப்பளம் இல்ல இலை வடாம் இல்ல வடாம் வத்தல் இதெல்லாமே பொரிச்சு குழந்தைகளுக்கு வந்து சர்வ் பண்ணுவா. இந்த மஞ்சள் பொங்கலுக்கு தாளக குழம்பு தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல நம்ம சாதத்துல தாளக குழம்பு பிசைஞ்சுண்டு அப்பளம் வடாம் தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே பிரமாதமா இருக்கும். ஆடி செவ்வாய்க்கான பிரசாதம் மஞ்சள் பொங்கலும் தாழக குழம்பும் சூப்பரா ரெடி ஆயிடுது. ரெண்டுமே வந்து குவிக் ஆகக்கூடிய பிரசாதம். மஞ்சள் பொங்கல் ஜஸ்ட் எல்லாத்தையும் குக்கர்ல வச்சு விசில் வர வச்சாலே ரெடி ஆயிடும். தாழக குழம்புக்கு காய்கறியை வேக வச்சுட்டு வதக்கி அரைச்சதை சேர்த்து கொதிக்க வச்சாலே ரெடி ஆயிடும். பிரசாதம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். இந்த மஞ்சள் பொங்கலும் தாழக குழம்பும் ரொம்ப நல்லா இருக்கும். அட்டகாசமா இருக்கு. மஞ்சள் பொங்கல் நல்லா மைல்டா இருக்கு. தாழக குழம்பு வந்து நல்லா வறுத்தரைச்சு அந்த வாசனையோட, அதாவது அதுல இருக்கிற அந்த எள்ளு வாசனை வந்து அவ்வளவு தூக்கலா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. காய்கறியும் வந்து கொஞ்சம் கரைஞ்சி கரையாம செம்ம டேஸ்டா இருக்கு. இதே தாழக குழம்ப நான் சூடான சாதம் அதுல கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டுண்டு இந்த தாழக குழம்பை பிசைஞ்சுண்டு இந்த அரிசி அப்பளம் தொட்டுன்னு சாப்பிட்டாலும் பிரமாதமா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த ஆடி மாசம் செவ்வாய்க்கிழமை இந்த மஞ்சள் பொங்கலும் தாழக குழம்பு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி ஆத்துல கன்னியா குழந்தைகளுக்கும் கொடுத்து நம்மளும் எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.